தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனும் தேவனுக்கு சித்தமானதை தன் வாழ்க்கையில செய்த தாவீதினுடைய ஆத்துமா அநேக பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில வந்த பொழுது, துரோகங்கள் அவனுடைய வாழ்க்கையில வந்த பொழுது, சத்துரு அவனை துரத்தின பொழுது, நெருக்கங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து கொண்ட பொழுது, ஸ்தோத்திரம், தன் குடும்பத்தாராலே அவன் பகைக்கப்பட்ட பொழுது, தன்னுடைய பிராண சிநேகிதனாலே அவன் ஒதுக்கப்பட்ட போது, ஸ்தோத்திரம், தன்னோடு அப்பம் புசித்தவன் தனக்கு விரோதமாய் எழும்பின பொழுது, என் ஆத்துமா மண்ணோடு மண்ணாக ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்ன தாவீது, ஸ்தோத்திரம், ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அவனுடைய கலக்கத்தை, அவனுடைய வேதனையை, அவனுடைய துயரத்தை, அவனுடைய சஞ்சலத்தை, அவன் வாழ்க்கையில இருந்த தவிப்பை, அவனுடைய வாழ்க்கையில இருந்த கசப்பை ஆண்டவர் அவனிடத்திலிருந்து அகற்றி போட்டார். அவனுடைய புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். அவனுடைய இரட்டை ஆண்டவர் களைத்து போட்டார். தேவப்பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட துயரங்கள், பாடுகள், நஷ்டங்கள், இழப்புகள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்க போவது இல்லை. உங்களுடைய மரண காலம் வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற இந்த பாடுகள், துயரங்கள், துக்கங்கள் இருக்க போவதில்லை. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்களுடைய துயரத்தின் நாட்கள் முடிந்து போகும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கண்ட அந்த கண்ணீரின் பாதைகள் உங்களுடைய வாழ்க்கையில முடிந்து போகும். துயரத்தையும் துக்கத்தையும் வேதனையையும் இழப்புகளையும் சத்துருவினால் துரத்தப்படுகிறதையும் வனாந்தரத்திலையும், ஸ்தோத்திரம், வனாந்தரங்களிலே வாழ்ந்த தாவீதினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நாள் அந்த சிறையிருப்புக்கெல்லாம், அந்த துக்கத்துக்கு எல்லாம், அந்த வேதனைக்கு எல்லாம் ஆண்டவர் ஒரு முடிவை உண்டு பண்ணினார். இப்பொழுது தாவீது சொல்லுகிறான், அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும் என்று சொல்லி. உங்களுடைய வாழ்க்கையிலையும் தாவீதுக்கு நன்மை செய்த ஆண்டவர், தாவீதின் ஆத்துமாவை நன்மையால நிறைய பண்ணின ஆண்டவர், தாவீதினுடைய ஆத்துமாவை மகிழ்ந்திருக்க செய்த ஆண்டவர், தாவீதினுடைய கலக்கத்தையும் திகைப்பையும் சஞ்சலத்தையும் மாற்றி மகிழ்ச்சியை, நன்மையை தந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு அந்த மகத்துவமான நன்மையை, ஆசீர்வாதமான நன்மையை, உயர்வுக்கான நன்மையை, விடுதலைக்கான நன்மையை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார்.